நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலிஸோட 4515 ஒரு 4 வீல் டிரைவ் ஒரு 50 HP கேட்டகரி வண்டி. இந்த வண்டியோட ஃபீச்சரை பார்த்துட்டு உழவிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா என்பி ப்ளோ வந்து ஒரு 350 கிலோ கலப்பை வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த கியரில் வந்து ஓட்டணும், மைலேஜெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் தகவலையும் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம விவசாயம் சேனலில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டரோட ரிவ்யூஸு ப்ளஸ்ஸு டிராக்டர் வந்து எந்தளவுக்கு உழவிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது அதோட ரிவ்யூவும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்க, உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர் வந்து பார்ப்போம். வண்டியோட ஹெச்பியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா 48 ஹெச்பி வண்டி. சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் வண்டி. கியர் பாக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ஆப்ஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா சைட் ஷிஃப்ட் கியர் ஆப்ஷன் ப்ளஸ் 10 ஃபார்வேர்டு 5 ரிவர்ட்ஸு. கியர் ஆப்ஷனில் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வந்து 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ட்ஸு அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபார்வேர்டு 5 ரிவர்ட்ஸு. வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ நீங்கள் வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் வண்டி. இந்த வண்டியோட லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 2300 கிலோ. ஆர்பிஎம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1900 ஆர்பிஎம். வண்டியோட பிடிஓ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 லைன் பிடிஓன்னு சொல்லுவாங்க. 540 அந்த ரேஞ்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் வந்து இருக்குது. இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளட்ச் வந்துருக்கு. சிங்கிள் அண்ட் டியூவல் கிளட்ச் ஆப்ஷன் வந்துருக்கு. ஹைட்ராலிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ADDC அதாவது ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டிராப்ட் கண்ட்ரோல் அந்த ஹைட்ராலிக் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20. அதே மாதிரி பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 14.9க்கு 28. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து இருக்குது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 50 HP வீடியோ வந்து நிறையா வந்து பதிவு பண்ணியிருப்போம். நம்மளே பார்த்திங்கன்னா வண்டியில் ஏறி ஓட்டி பார்த்து வந்து பதிவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு டயர் சைஸில் வந்து இருக்கும். 14 இருக்கும், 16 இருக்கும், ஏன் 18 கூட பார்த்திங்கனாக்கா ஓட்டி வந்து காமிச்சிருப்போம். இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கனாக்கா 14 சைஸ் டயரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம எந்த வண்டியும் பெர்ஃபார்மன்ஸை வந்து கால்குலேட் பண்ணையில் வண்டியோட டயர் சைஸையும் அதனுடைய ஹெச்பி ரேஞ்சையும் தான் பார்த்திங்கன்னா பார்க்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நல்லாயிருக்கும், இந்த வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டி வந்து கால்குலேஷனே வந்து பண்ண முடியாது. இப்போ இந்த சோலிஸு 4515 பொறுத்தளவுக்கு நம்ம வண்டியோட பின்னாடி இருக்க கலப்பை பார்த்திங்கனாக்கா ஒரு 380 கிலோ கலப்பை. இந்த வண்டி ஹெச்பி ரேஞ்சுக்கு தகுந்த ஒரு கலப்பை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த டெப்த்து வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களை பார்த்தாலே தெரியும் வண்டி உழுது போகுது பார்த்திங்களா. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டெப்த்து வந்து போகும். நம்ம எந்த வண்டின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா பார்க்க முடியாது. அந்த சென்ட்ரு சட்டம் வந்து உரசுற வளையத்தையும் பார்த்திங்கனாக்கா டெப்த்து வந்து இறங்க. ஒரு 60 HP வண்டியாக இருந்தாலும் 70 HP வண்டியாக இருந்தாலும் டெப்த்தை பொறுத்தளவுக்கு கலப்பையினுடைய உயரம் சைஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இறங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சோலிஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த சோலிஸோட இன்ஜினை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜப்பான் யான்மர் இன்ஜின் வந்து சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகமாக வந்திருக்கு. மற்ற வண்டியெல்லாம் அந்தந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி ஓட்டுறவங்கள்ட்ட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைலேஜை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5லேருந்து 4 லிட்ரு வரை பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து கிடைக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் ஓட்டியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு மைலேஜ் வந்து இருக்குது, நீங்கள் வண்டி வச்சுருக்க உங்கள் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தகவல் வேணுன்றதையும் சொல்லிடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.